நியூஸ் சேனல். இன்றைக்கி ஹர்ஷனுக்குங்க ஸ்டார் பர்த்டே. அதனால் நாங்கள் எல்லாருமே காலங்காத்தாலே கிளம்பி தன்வந்திரி கோவிலில் போவோன்ட்டு கேப் புக் பண்ணி போயிருந்தோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நான், கிருத்திகா மாமியார், கிருத்திகா, அப்புறம் குழந்தைங்க 2 பேரும், ஹர்ஷினி 2 பேரும் காலையில் எல்லோரும் கிளம்பி போயாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 எங்கள் இதில் கிருத்திகா வீட்டில் வழக்கம் பார்த்திங்கன்னா 10 வயசு வரலாம் அவங்களுக்கு ஆயுஷ்ராம குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வயசு வரலாம் வீட்டில் பண்ணினோம். அதுக்கப்புறம் 6வது வயசுலேருந்து தன்வந்திரி கோவிலில் இங்கே பணம் கட்டினா ஆயுஷ்ராமம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே பணம் கட்டினோம். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனசுக்கு நிறைவாக இருந்துங்க. நல்லா செஞ்சுருந்தாங்க. காலைல ஒரு 8:30க்கெல்லாம் எங்களை அங்கே வர சொல்லிட்டாங்க. அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா ஹோமம் நல்லா பெருசாக வளர்த்து, இது காலையிலேருந்தே ஹோமம் வளர்த்து நிறைய குழந்தைங்க. இன்றைக்கி நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 30 குழந்தைங்க கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க. அந்த இது இன்றைக்கி நட்சத்திரம், அன்றைக்கி குழந்தைகளோட நட்சத்திரம், அன்றைக்கி புனர்பூசம், ஹர்ஷன் புனர்பூசம் நட்சத்திரம். அதனால நாங்கள் கட்டியிருந்தோம், போயிருந்தாங்க. அது பாருங்க, கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. வண்டி என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா கோவில் எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் நின்று கிருத்திகா எடுத்துகிட்டு, அப்புறம் இந்த புகையில் ஹர்ஷன் இருக்க மாட்டேன்னா அதனால் வெளியில் அவளை வச்சுட்டு கொஞ்சம் அங்கங்கே கிளிப்ஸாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கே பார்த்திங்கன்னா சைல்டு கேரும் இருக்குங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லித்தராங்க. அடுத்தது பாட்டு, கர்நாடிக் மியூசிக்கும் சொல்லித்தராங்க, லைட் மியூசிக் சொல்லித்தராங்க, கீபோர்டு, மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல் எல்லாமே சொல்லித்தராங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்குது உள்ளேயே, ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். அவங்க உணவில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அது ஒன்று தாங்க. அது ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போனால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியூர்லேருந்தாலும் நிறைய ஹாஸ்பிட்டலில் தங்கி அங்கே இது பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயற்கை கொஞ்சம் செடி இயற்கையிலோடு இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளேயே கோவில், தன்வந்திரி கோவில், தன்வந்திரி சிலை அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க கோவில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் என்ன உள்ளே போய் எங்களால் சுவாமியில் நிறைய ஐயப்பன் இருக்கார், பிள்ளையார் முருகர் இருக்கார், அடுத்தது சிவன் பார்வதி இருக்காங்க. உள்ளுக்குள்ளே தனித்தனி விக்கிரகம் எல்லாத்தையும் குட்டி குட்டி அழகாக வச்சுருக்காங்க. தன்வந்திரி தான் மெயின் சுவாமி. அங்கே ஐயப்பன் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், எல்லா சுவாமிகளும் இருக்காங்க. ஆனால் எதையுமே அவங்க எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எடுக்க முடியல. வெளிப்பிரகாரம் மட்டும் எடுத்துருந்தோம். மீன் தொட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. கலர் கலராக மீன் இதில் பிங்க் கலரு, க்ரீன் கலரு ஒன்று ஹர்ஷன் எடுத்து அதில் பொரியெல்லாம் போட்டுட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஒன்றும் போட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க மீனுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக பராமரிக்கிறாங்கங்க. அது மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயந்தாங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் உள்ளுக்குள்ளே கோவிலோட அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஆயுர்வேதிக்கு தைலமும் வைக்கிறாங்கங்க. அந்த தைலத்தை வாங்கி தடவினாலே உடம்பு வலி, மூட்டு வலி, கைகால் வராதவங்களுக்கு அது எல்லாமே குணமாகுது அப்படின்றாங்க. இந்த ஹோமம் முடிஞ்சவொடனே இந்த குழந்தைகளுக்கு சின்னதாக நெய் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. காலையில் குழந்தைகளுக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடும், எதுவும் வியாதி எதுவும் வராது, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அடுத்தது அவங்களோட ஞாபக சக்தி கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ உயரங்க. ஃபுல்லாக நிழல் தருது அந்த ஏரியாவுக்கு. அது ஒரே மரம் தான் அங்கே இருக்குது. ஃபுல்லாக ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவ்வளோ நிழல் தருதுங்க. அது சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே கேன்டீன். இங்கே ஒரு பாபா கோயில் ஒன்று குட்டியாக பக்கத்தில். பாபா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார். அதுவும் தரிசனம் பண்ணோம் நாங்கள். அந்த கேன்டீனில் வாங்கி வடை ஏதோ இது ஒன்று வச்சுருந்தாங்க, ஸ்வீட் ரொட்டி அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது வடை வாங்கி சாப்பிட்டு, காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே கொஞ்சம் ஜாலியாக அரட்டை அடித்து கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அப்புறம் கிளம்பினாங்க. நாங்கள் இன்றைக்கி பொழப்பு நல்லா போச்சு. ஆனால் குழந்தைங்களை காலங்காத்தால் சமையல் முடிச்சுட்டு குழந்தைங்களை கலப்புறது தான் பெரிய விஷயமா இருந்தது இன்றைக்கி எங்களுக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து. நான் சொன்னேன் ஹர்ஷனுக்கு இன்றைக்கி எல்லோரும் ஹர்ஷனை ப்ளஸ் பண்ணுங்கள். அவன் சின்ன வயசுலேருந்து வீடியோவில் நீங்கள் பார்த்து வளர்கிற குழந்தை, எல்லோரும் அவனை ப்ளஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் அவனுக்கு கண்டிப்பாக தேவை. ஹர்ஷனியை பாருங்கள், அவளை கையிலேயே பிடிக்க முடியல. ஹர்ஷனி எங்களால் அங்கே இங்கேயும் ஒரே ஆட்டம். ஹர்ஷன் அங்கங்கே நின்று போஸ் கொடுத்துட்ருந்தோம். அழகாக போஸ் கொடுத்தாங்க அங்கேயும் இங்கேயும் நின்று. பாருங்க, கீழே நடந்துகிட்டே தான் இருந்தாவோ, கொஞ்சம் கூட இதாகலை. இந்த மரம் தாங்க நான் சொன்னேன், ரொம்ப பெரிய மரம். ரொம்ப அந்த மரத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி
இந்த வீடியோவோட ரசித்து பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ, நம்புகிறேன். நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.